திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி. 30 வயதான இவர் ஒரு மென்பொறியாளர். படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் தவித்திருக்கிறார். இந்த நிலையில் இணையதளம் மூலமாக வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடிய போது ஒரு விளம்பரத்தை பார்த்திருக்கிறார். அதில் அசர்பைஜான் நாட்டில் குருமூர்த்தி படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதையடுத்து குருமூர்த்தி அந்த விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். எதிர்முனையில் பேசிய அபிஷேக் என்ற நபர் அசர்பைஜான் நாட்டுக்கு சென்றால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்றும் அந்த வேலையை வாங்கித்தர சேவை கட்டணமாக 1.5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். பணம் வாங்கிக் கொண்டு ஒருவேளை ஏமாற்றி விடுவார்களோ என்ற எச்சரிக்கை பயத்தில் குருமூர்த்தி தயங்கியிருக்கிறார். ஆனால் அபிஷேக்கோ வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், விசா போன்றவற்றை கையில் கொடுத்ததும் பணம் கொடுத்தால் போதும் என கூறியிருக்கிறார். வெளிநாட்டு வேலை ஆசையில் இருந்த குருமூர்த்தி அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே அபிஷேக் இணையதளம் மூலம் குருமூர்த்தியிடமிருந்து ஆவணங்களை ஆன்லைன் மூலமாக பெற்று வேலைக்கான ஏற்பாடுகளை தொடங்கியிருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு குருமூர்த்தியை தொடர்பு கொண்ட அபிஷேக் வேலை ரெடியாகிவிட்டதாகவும் சென்ற 9ஆம் தேதி நேராக சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்றும் அங்கு தங்கள் நிறுவனத்தைச் சேர்ந்த சுடலைக்குமார் என்பவர் வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர், விசா போன்றவற்றை தந்து விடுவார் எனவும் கூறியிருக்கிறார். சென்னையிலிருந்து டெல்லி சென்று அங்கிருந்து அசர்பைஜானுக்கு சென்றதும் விமானத்தில் எங்கள் ஏஜென்ட் உங்களை அழைத்துச் சென்று வேலை செய்ய வேண்டிய கம்பெனியில் ஒப்படைத்து விடுவார் என அபிஷேக் குருமூர்த்தியிடம் கூறியிருக்கிறார். வெளிநாட்டு வேலை கனவு நிஜமாக போகிறது என்ற குஷியில் குருமூர்த்தி அபிஷேக் கூறியதைப் போலவே கடந்த 9ஆம் தேதி சென்னை விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு அவரை சந்தித்த சுடலைக்குமார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், விசா போன்ற ஆவணங்களை கொடுத்துவிட்டு 1.5 லட்சம் கமிஷன் பணத்தை வாங்கிக் கொண்டு ஆல் தி பெஸ்ட் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். சென்னையிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் டெல்லி சென்ற குருமூர்த்தி அசர்பைஜானுக்கு செல்ல ஆயத்தமாகி இருக்கிறார். அப்போது குடியுரிமை அதிகாரிகள் அவரின் ஆவணங்களை சோதனை செய்திருக்கிறார்கள். அதில்தான் குருமூர்த்தி வைத்திருந்த விசா போலியானது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதோடு குருமூர்த்தியிடமிருந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் போலியானது என தெரிய வந்திருக்கிறது. இதை கேட்டு குருமூர்த்தி அதிர்ந்து போயிருக்கிறார். அபிஷேக் திட்டம் போட்டு தன்னை ஏமாற்றிவிட்டதாக உணர்ந்திருக்கிறார். குடியுரிமை அதிகாரிகளின் சோதனையில் குருமூர்த்தியைப் போலவே மேலும் 3 பேர் போலி விசா மற்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு அசர்பைஜானுக்கு வேலைக்கு செல்ல வந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். குருமூர்த்தியை ஏமாற்றியது போல அவர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். குடியுரிமை அதிகாரிகள் 4 பேரையும் டெல்லியில் இருந்து சென்னைக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர். அவர்கள் 4வரும் சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குருமூர்த்தியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி ஆவணங்களை கொடுத்துச் சென்ற சுடலைக்குமாரின் செல்போன் டவர் லொகேஷனை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் அவர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே சென்னை விமான நிலைய தனிப்படை போலீசார் தூத்துக்குடி சென்று சுடலைக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில் இந்த மோசடிக்கு மூளையாக இருந்து செயல்பட்டது அபிஷேக் என தெரிய வந்திருக்கிறது. போலீஸ் தேடுவதை அறிந்த அபிஷேக் தலைமறைவாகிவிட்டார். சுடலை மீது ஏமாற்றுதல், போலி ஆவணங்களை கொடுத்து பண மோசடி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக இருக்கும் முக்கிய குற்றவாளியான அபிஷேக் கைது செய்யப்பட்ட பிறகே இந்த இருவர் கூட்டணி எத்தனை பேரை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறது போன்ற தகவல்கள் தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.